என் அன்பு பிள்ளையே, உனக்காக உன் அப்பன் ஆறுமுகனின் ஆறுதல் வார்த்தைகள். என் அருள் உரையை கேட்கும் இக்கணம் முதல் உனக்கு நல்ல பொழுது ஆரம்பமாகிவிட்டது. இவ்வருள் உரையை கேட்க நீ செய்த புண்ணியமே உனக்கு துணையாயிருந்தது. இதனை முழுமையாக கேட்டிட முடிவில் உன் மனதினுள் ஒரு ஆன்ம நிம்மதி நிச்சயம் கிட்டும். பா முருகா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்களை தருகிறாய் என்று கண்ணீர் சிந்தாதே. நீ செய்த வினையின் பலனையே இக்கணம் நீ அனுபவிக்கிறாய். ஒரு கணம் உன் கண்களை மூடி ஓம் எனும் மந்திரத்தை மனதில் நிறுத்தி நான் கூறுவதை நீ கேள். வடிவேலனின் பிள்ளையே, வருந்தாதே. உன் கஷ்டங்களை நான் கரைத்து விட்டேன். இனி நீ கண்ணீர் சிந்த வேண்டாம். உன் கவலைகளையெல்லாம் தூக்கி எறி. என் கரங்கள் பற்றி கொண்டு உன் வாழ்வின் அடுத்த அடியை எடுத்து வை. அதனை வெற்றியாக்க வெற்றிவேலன் நான் இருக்கிறேன். உனக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ அப்போதெல்லாம் உன் கண்களை மூடி கந்தா என்னை காப்பாற்று, என்றும் நீயே எனக்கு துணை, உன்னையென்று எனக்கு ஏது வேறு துணை, முருகா என்ற 3 எழுத்து மந்திரத்தை உன் மனமுருகி வேண்டிட உன் வினைகளை தீர்த்து உன் கண்ணீரை துடைத்திட மயிலேறி வந்திடுவேன். துன்பம் வரும்போதெல்லாம் ஐயோ என்று அழாதே. அப்பா முருகா என்று என்னை அழை. அடுத்த கணம் உன் துன்பத்தை துடைக்க துணையாய் வந்துடுவேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு எத்தனை துன்பம் என்றாலும் அது பணக்கஷ்டமோ மனக்கஷ்டமோ எதுவானாலும் உடல் மன தூய்மையோடு செவ்வாய்தோறும் 6 வெற்றிலை தீபம் ஏற்றி ஆறுமுகன் எனக்கு பிடித்த 6 எழுத்து மந்திரத்தை ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை மனமுருகி நின்று வாயார பாடிட வல்வினையும் வந்தவினையும் வருகின்ற வினையையும் நீக்கி உனக்கும் உன் வாழ்வுக்கும் வளம் சேர்த்திடுவேன். உன் பயம் உன்னை பலவீனப்படுத்தும். பயப்படாதே என் பிள்ளையே. எதற்காகவும் யார் முன்பும் எச்சூழலிலும் நீ பயம் கொள்ளாதே. யாமிருக்க பயமேன், என் அப்பன் முருகன் இருக்க பயமேன் என்ற மந்திரத்தை உச்சரித்திடு. உனக்கு வழித்துணையாய் நானே வந்து நின்றிடுவேன். இந்த அருள் உரையை கேட்கும்போது உனக்கு துணையாய் உன் அருகில் உன் கையை இறுக பற்றி கொண்டு உன் அப்பன் நான் இருப்பதை நீ உணர்வாய். அதனை உணர்ந்தாய் எனில் உன் மனதில் நான் வாசம் செய்வது உண்மை. உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் என் அருள் உரையை கேள். என் வார்த்தை உனக்கு வலு சேர்க்கும், உன் வாழ்வுக்கு வழிகாட்டும். யாமிருக்க பயமேன், என் மீது நம்பிக்கை வைத்து நடந்து வா என் பிள்ளையே. உன் வாழ்க்கை புத்தகத்தில் உனக்கான பக்கங்களை நீயே எழுத வேண்டும். நீ தளர்ந்து விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க உனக்கு வழித்துணையாய் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுதும் துணையாய் நான் இருப்பேன் என்பதை மனதில் நிறுத்திக்கொள். நல்லதையே நினை, நல்லதே நடக்கும், நல்லதையே நடத்துவேன். ஓம் சரவணபவ.